மருத்துவம் சம்பந்தமான பல விஷயங்களை தெளிவுபடுத்துவதற்கு உலக அளவுல எங்களுடைய உரைகளும் நூல்களும் தமிழிலிருந்து பல மொழிகளுக்கு மொழிபெயர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதனால எனக்கு தமிழ்ல பேசுறது இன்னும் உங்களுக்கும் மிக எளிமையாக ரீச் ஆகும் அப்படின்னு நம்பி தமிழ்ல என்னுடைய வணக்கத்தோடு இந்த உரையை துவங்குகிறேன். த இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா, இந்த அமைப்பினுடைய சேலம் மண்டல தலைவர் CA குணசேகரன் அவர்களின் வழியாக இந்த வாய்ப்பு, உங்களை சந்திக்கிற இந்த வாய்ப்பு கிடைத்தது. நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இது ஒரு வழக்கமான ஒரு ஆரோக்கியம் தொடர்பான ஒரு நிகழ்ச்சியாக அமைந்துவிடக் கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நான் கவனமா இருக்கேன். ஒரு ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு போறதுல எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது. எல்லா இடங்கள்லையும், எல்லா பத்திரிகைகளும், எல்லா தொலைக்காட்சியும், எல்லா மருத்துவர்களும் செய்கிற வழக்கமான வேலையை நான் செய்வதுக்காக வரல. முதல்ல நான் ஒரு உறுதிமொழியை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். நான் ஒரு அக்குபஞ்சர் மருத்துவர் என்றாலும் கூட அக்குபஞ்சர் மருத்துவம் உலகிலேயே மிகச்சிறந்தது. அதை தவிர பிற மருத்துவங்கள் அனைத்துமே பயனற்றவை. எல்லா நோய்களுக்கும் இதில் சிகிச்சை உண்டு, எல்லாரும் அக்குபஞ்சர் சிகிச்சைக்கு போங்க அப்படின்னு சொல்றதுக்காக நான் வரல. அதை எங்களுடைய மருத்துவமனைகள் செய்து கொண்டிருக்கிறது. தமிழகம் முழுக்க ஒரு 192 மையங்களில் எங்களுடைய அக்குபஞ்சர் இல்லங்கள் இயங்கிட்டு இருக்கு. இதுல மாதந்தோறும் ஒரு 2.5 லட்சத்திலிருந்து 3 லட்சம் நோயாளிகள் போயிட்டு இருக்காங்க. அவங்க போய் சேர்ப்பாங்க. அக்குபஞ்சர் ஒரு மிகச்சிறந்த மருத்துவங்கிற விஷயத்தை நோயாளிகள் வாயிலாக உலகம் அறிவிக்கும். அதனால நான் ஒரு மருத்துவர்கள் அடிப்படையில உங்களோட பேச விரும்புகிற செய்தி, அக்குபஞ்சர் மருத்துவம் மிகச்சிறந்தது அப்படிங்கிறது இல்லை. இந்த அக்குபஞ்சர் மருத்துவத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட, நாம் எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமான சில மருத்துவத்தின் திருப்பு முனைகள், மருத்துவத்தில் மறைக்கப்பட்ட ரகசியங்கள், அந்த விஷயங்களை பத்தி தான் நம்ம பேசணும். இது வாழ்நாள் முழுக்க மறக்காத ஒரு செஷனாக அமையணும் அப்படின்னா, மருத்துவத்தில் இதுவரைக்கும் நமக்கு அறிவியல் பேர்ல நம்ப வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற பல விஷயங்களை தலைகீழாக போட்டு உடைக்க வேண்டிய காலம் இது. அறிவியல் எப்பயுமே 2 பிரிவு இருக்கு. ஒண்ணு வெளிப்படையாக பெரும்பான்மை மக்களுக்கு சென்றடையக்கூடிய ஒரு அறிவியல், இன்னொன்னு ஒரு இயற்கை சார்ந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கக்கூடிய இயற்கை விஞ்ஞானம். இப்படி 2 பிரிவுகள் இருக்கு. ஆனா கல்வி நூல்கள் வாயிலாகவும் பல்கலைக்கழகங்கள் வாயிலாகவும் இந்த பெரும்பான்மை அறிவியல் தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. அதை விளக்குறது ரொம்ப சுலபம். இந்த மிஷினரிஸ் இன்னைக்கு இருக்க லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்டை வச்சு மிக சுலபமாக விளக்க முடியும் பெரும்பான்மை அறிவியல். ஆனா நான் சொல்ல போற அறிவியல் சூப்பர் சயின்ஸ். இதை உணரும் தன்மையை மட்டும் வச்சுதான் புரிஞ்சுக்க முடியும். இதை மிஷின்ஸ் வச்சு கண்டுபிடிக்கவே முடியாது. மிஷின்ஸ்க்கு ஒரு எல்லை இருக்கு. அதனால நீங்க நான் சொல்ற விஷயங்களை வெறுமனே கேட்டுட்டு இருந்தீங்கன்னா போதும். நீங்க போய் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணத்திலும் இந்த விஷயம் உண்மைங்கிறத உங்களுடைய ரியல் லைஃப்ல ஃபீல் பண்ண முடியும். முதல்ல நான் ஒரு சம்பவத்தை சொல்லி போகலாம்னு நினைக்கிறேன். 1980களில் அமெரிக்காவில் நடந்த ஒரு சம்பவம் இது. எனக்கு CA குணசேகரன் சார் கொடுத்திருக்க தலைப்பு சவுண்ட் பாடி சவுண்ட் மைண்ட். இது சாதாரணமான ஒரு ஹெல்த் டாபிக், சவுண்ட் பாடி சவுண்ட் மைண்ட். ஆனா உண்மை அதுக்கு நேர்மாறானது. அதனால தலைப்பை என்னுடைய வசதிக்காக சவுண்ட் பாடி ஃப்ரம் த சவுண்ட் மைண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். சவுண்ட் பாடி ஃப்ரம் த சவுண்ட் மைண்ட். ஆரோக்கியமான எண்ணத்திலிருந்து தான் ஆரோக்கியமான உடல் பிறக்கும். இந்த காலத்தை கண்டுபிடிச்சிருச்சு. அதனால தலைப்பை சவுண்ட் பாடி ஃப்ரம் த சவுண்ட் மைண்ட் அப்படிங்கிற ஒரு சிறிய மாற்றத்தோடு எடுத்துக்கிட்டு அந்த அமெரிக்க சம்பவத்துக்கு போனாங்க. 1980களில் நாஷ்வில் அப்படிங்கிற ஊர்ல சாம் லாண்டி அப்படிங்கிற ஒரு சாதாரண தொழிலாளி வாழ்ந்தார். அவர் இன்னைக்கு ஒரு சாதாரண தொழிலாளியா இருந்து உலகம் முழுக்க பேசப்படக்கூடிய நபராக மாறினதுக்கு அவருடைய மரணம் தான் காரணம். ஒரு மரணத்தில் பேசப்பட்ட நபர்கள் அவருக்கு. நீங்களும் பல நூல்கள் அவர் படிச்சிருக்கலாம். அந்த சாம் லாண்டி அப்படிங்கிற ஒரு தொழிலாளி, அவர் வயிற்றில் ஏற்பட்ட ஒரு சின்ன தொந்தரவுக்காக அவருடைய மருத்துவ நிபுணர் ஆகிறாரு. மருத்துவர் அன்னைக்கு இருந்த மருத்துவ உபகரணங்களை வச்சு அவரை டெஸ்ட் பண்றாங்க. அவருடைய உணவு குழாயில் புற்றுநோய் இருக்கிறது கண்டுபிடிக்கிறது. உங்க உணவு குழாயில் புற்றுநோய் இருக்கு, 3வது நிலையில இருக்கீங்க. உங்களுடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு மருத்துவ விஞ்ஞானத்தால் முடியாது, நீங்க அந்த நிலையை கடந்துட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல என்னுடைய வலி குறைவதற்காகவோ அல்லது
என்னுடைய புற்றுநோய் சரியாகிறதுக்காக எந்த ஒரு சின்ன வாய்ப்புமே இல்லையா அப்படின்னு அந்த நோயாளி கதறாரு. ஆனா வேற வழி இல்லை அப்படின்னு மருத்துவர்கள் அவரை கைவிடுவாங்க. இன்னும் சில நாட்கள்ல சில மாதங்கள்ல நீங்க இறந்துருவீங்க, வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பப்படுறாரு. சரியாக 14 நாட்களில் சாம் லாண்டி மரணம் அடைகிறார். அந்த அறிக்கை அவருக்கு கொடுக்கப்பட்டு 14 நாள் கேன்சர் அவருக்கு சொல்லப்பட்ட 14வது நாள் அவர் மரணம் அடைகிறாரு. இந்த சம்பவத்தை பார்த்துக்கிட்டு இருந்த அமெரிக்க அணுவியல் விஞ்ஞானி, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜீன் டெக்னாலஜியில மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிற அணுவியல் விஞ்ஞானி டாக்டர் ப்ரூஸ் லிப்டன் இந்த சம்பவத்தை பார்க்கிறாரு. அவருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. 14 நாள்ல மரணம்ங்கிறது புற்றுநோயில சாத்தியமா அப்படின்னு சந்தேகம் வருது. இந்த புற்றுநோய் செல்கள் இவ்வளவு வேகமாக வளர்வதற்கு என்ன காரணம் அப்படின்னு சந்தேகம் வருது. இந்த புற்றுநோயால் இறந்ததாக கருதப்பட்ட அந்த சாம் லாண்டியினுடைய உடல் போஸ்ட்மார்ட்டம் செய்யப்படுது. அடுத்து அவருடைய உணவு குழாயை எடுத்து பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சிகரமான உண்மை வெளிப்படுது. அவருடைய உணவு குழாயில் புற்றுநோய்க்கான அடிப்படை கூறே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. புற்றுநோயே இல்லாத ஒரு நபர் 14 நாள்ல புற்றுநோய் இருப்பதாக நம்ப வைக்கப்பட்டால் மரணமடையும் சாத்தியம் உண்டு அப்படிங்கிறது இந்த சம்பவம் மூலமாக வெளிவந்தது. டாக்டர் ப்ரூஸ் லிப்டனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மிகப்பெரிய திருப்புமுனை. அவர் என்ன பண்றாருன்னா, அதுக்கப்புறம் நம்முடைய செல்களை நம்முடைய எண்ணங்கள் எந்த விதமாக பாதிக்கிறதுன்னு ஆராய்ச்சி தோணும். இன்னைக்கு இருக்க ஜீன் டெக்னாலஜியினுடைய உச்சகட்ட உண்மை. இப்ப 2005 வெளிவந்த நூல் பயாலஜி ஆஃப் பிலீஃப், டாக்டர் ப்ரூஸ் லிப்டனுடைய புத்தகம் பயாலஜி ஆஃப் பிலீஃப். தமிழ்ல மொழிமாற்றம் செய்யப்படல, உலகத்துல பல மொழிகள்ல கிடைக்காது, அமெரிக்காவில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு நூலாக இருக்கு. இன்னும் பல்கலைக்கழகத்தின் வாசல் படி கூட ஏறல. அந்த நூல் என்ன சொல்லுது? எண்ணம் போல் வாழ்வு. புதுசாலாம் சொல்லு, எண்ணம் போல் வாழ்வு. நம்ம பாரம்பரியமா நம்முடைய தாத்தாட்ட இருந்தோம், தாத்தாவுடைய தாத்தாட்ட இருந்தோம் நம்முடைய நோய்கள் வந்ததாக நம்ப வைக்கப்பட்டிருக்கிற இந்த காலத்துல உங்களுடைய எண்ணங்கள் இருந்துதான் உங்க நோய்கள் பறக்குதுன்னு ரொம்ப தெல்ல தெளிவா ப்ரூஸ் லிப்டன் நிரூபிச்சாரு. செல்லை எடுத்து அதனுடைய மனநிலையை தீர்மானிக்கிற பகுதி எது, அதனுடைய டிஎன்ஏ ஆர்என்ஏல நடைபெறுகிற மாற்றங்களை, ஜீன் மாற்றங்களை எது நிர்ணயிக்குது அப்படிங்கிற பல ரகசியங்களை ப்ரூஸ் லிப்டனுடைய அந்த ஆய்வு வெளிப்பட்டுச்சு. அதுதான் நம்முடைய தலைப்புக்கு ஒத்த ஒரு விஷயம். அப்ப பயம் அப்படிங்கிற விஷயம் எவ்வளவு மோசமாக ஒரு மரணத்தை தரக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இப்ப வெறுமனே இந்த ஒரு ஆய்வு மட்டும் வச்சு முடிவு பண்ணல, இதுக்கு பின்னாடி ஏராளமான ஆய்வுகள் செய்யப்பட்டன. உதாரணமா சீனர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கைன்னா, வருடத்தினுடைய 4வது மாதம் மிக மோசமான மாதம், ஈவில் மந்த். அந்த மாசத்துல மரணம் கூடுதலாக நடக்கும்னு அவங்க சொல்றாங்க. நமக்கு கருப்பு கலர் பார்த்தா பிடிக்காது, அபசகனமா நடக்கும். சீனால கருப்பு கலர் வந்து ரொம்ப பிடிக்கும், கருப்பை வச்சுதான் ஆரம்பிப்பாங்க எல்லா வேலையும். அப்படி நாட்டுக்கு ஒரு நம்பிக்கை. அப்ப சீனாவில் இருக்கக்கூடிய நம்பிக்கை வருடத்தினுடைய 4வது மாதத்துல மரணங்கள் நடக்கும், இது ஒரு மோசமான மாதம் அப்படின்னு. அந்த சீனர்கள் அவங்க நாடை விட்டு புலம்பெயர்ந்து அமெரிக்காவில் வாழ்ந்துட்டு இருக்காங்க, பல லட்சக்கணக்கான சீனர்கள். அந்த சீனர்களுடைய வாழ்க்கையை சர்வே பண்ண அமெரிக்க அரசு சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிற சிடிசி அப்படிங்கிற அமைப்பு ரிப்போர்ட்ல சொல்லுது, வருஷத்துல ஏப்ரல் மாதம் மரணம் அடைகிற சீனர்களின் எண்ணிக்கை உலகத்துல ரொம்ப அதிகம். அமெரிக்காவில் வாழ்ந்தாலும் கூட சீனாவை விட்டு வந்து பல வருஷம் ஆயிருந்தாலும் அந்த நம்பிக்கைங்கிறது அவங்களை அந்த மாசத்துல மரணம் அடைய வச்சுக்கிட்டே இருக்கு. இப்படி பல ஆய்வுகள் மூலமாக நிரூபிக்கப்பட்ட விஷயம். இப்ப அப்படியே நம்முடைய பேக்ரவுண்டு தாங்க, நமக்கு வெளியே சொல்லப்படுற எல்லா விஷயமும் நம்மை பயமுறுத்துறதாக இருக்கா, நம்பிக்கை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கா? மருத்துவத்துல ஒரு பரிசோதனை நமக்கு சொல்லும் போதே பயமுறுத்தி தான் பரிசோதனை அளிக்கிறாங்க. ஒரு மருத்துவர் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அதனுடைய 2ஆம் விதியில சொல்லுது, ஒரு நோயை நோயாளி பயமுறுத்தும் விதத்தில் விவரிக்க கூடாதுன்னு சொல்லுது. அவருக்கு எவ்வளவு பெரிய நோய் வேணாலும் சொல்லலாம், அவர் பயப்படுற மாதிரி அதை சொல்லக்கூடாது. ஆனா இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு, ஒரு சாதாரண கூல்ட்ரிங்க்ஸ் விற்கிறதுனா கூட நம்முடைய ஆரோக்கியத்தை கேள்விக்குள்ளாங்க. ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் விற்கிறதுக்கு, ஒரு தேங்காய் எண்ணெய் விற்கிறதுக்கு, ஒரு பேஸ்ட் விற்கிறதுக்கு, ஒரு பினாயில் விற்கிறதுக்கு, நம்முடைய ஆரோக்கியத்தை கேள்விக்குறியாக்கி ஒரு சோப்பு விற்கிறதுக்கு என்னென்ன நோய் வரும்னு பட்டியல் போட்டுருக்காங்க. உலகம் முழுக்க எல்லா மருந்து நிறுவனங்களும், எல்லா வணிக நிறுவனமும், எல்லா உணவு நிறுவனமும் இந்த பயம் அப்படிங்கிற ஒரே ஒரு முதலீட்டுல தான் இருக்கு. பணம் தான் 2வது, பயம் தான் முதல். பயத்தாதான் வியாபாரம், அதான் இன்றைய சூழல். அப்ப இந்த பயம் பலவிதமான நோய்களை உருவாக்குகிறது அப்படின்னு இன்னைக்கு ஆங்கில மருத்துவத்தினுடைய சைக்காலஜி, உளவியல் துறை. உளவியல் எப்படி மொழிபெயர்த்தாங்கன்னு தெரியல. உளவு அப்படின்னா வேறு பார்க்கிறது, தமிழ்ல உளவியல் அப்படின்னா சைக்காலஜியை புரிகிறது இல்லை, உளத்தியல் தான் சொல்லணும். ஆக்சுவலா உளத்தியல், உள்ளம், உளத்தியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உளத்தியலில் அட்வான்ஸ் சைக்காலஜியில் என்னை கண்டுபிடிச்சிருக்கிற விஷயம், உலகம் முழுக்க உள்ள 99.99 நோய்கள், 100% இருக்கக்கூடிய எல்லா நோய்களில
புற வழியாக ஏற்படுகிற ஆக்சிடென்ட், விஷக்கடி, இது போன்ற நோய்கள் தவிர மிச்சமுள்ள அனைத்து நோய்களுமே சைக்கோசோமாட்டிக் டிசார்டர் அப்படிங்கிற மனநிலை மாற்றத்தால் ஏற்படுவதுதான் அப்படின்னு அன்னைக்கு இருக்க அட்வான்ஸ் சைக்காலஜி ரொம்ப தெளிவாக சொல்லுது. இன்னைக்கு இதை உணர்ந்து கொண்ட மருத்துவர்களாக நம்முடைய மருத்துவர்கள் இல்லை. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் மாற்று மருத்துவத்தையும் சேர்த்துதான், அக்குபஞ்சரையும் சேர்த்துதான் சொல்லுவாங்க. எந்த ஒரு மருத்துவரும் இந்த உளவியல் ஏற்படுத்தக்கூடிய மாற்றத்தை உணர்ந்தவராக இல்லை. அவருடைய பேஷண்ட்டை பயமுறுத்துறது, அவேர்னஸ் கொடுக்கிறோம், விழிப்புணர்வு ஏற்படுத்துறோங்கிற பேர்ல பயத்தை விதைக்கிறது தான் இன்றைய பிரதானமான வேலையாகவே மருத்துவத்துறை மட்டும் இல்ல எல்லா துறைகளிலும் அந்த பிரச்சனை தான் இருந்துட்டு. நம்மளை சுத்தி நடக்கிற அன்றாட நிகழ்வுகளை நீங்க ஆழமாக கவனிக்கலாம். என்னுடைய துறை என்பது அக்குபஞ்சர் இல்ல, என்னுடைய அடிப்படை துறை அக்குபஞ்சர் இல்ல. நான் ஒரு ஆங்கில மருத்துவத்தினுடைய மருத்துவ தொழில்நுட்பத்துறை சார்ந்த ஒரு ரத்தவியல் துறை சார்ந்தவர். என்னுடைய பேசிக் ஸ்டடிங்கிறது வந்து ரத்தவியல் துறை, ஹெமட்டாலஜி துறை தான் என்னுடைய வேலை. ரத்தத்தை எடுத்து அதில் இருக்கக்கூடிய கிருமிகள், அதில் இருக்கக்கூடிய அணுக்களை ஆய்வு செய்வது மெடிக்கல் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய மெடிக்கல் டெக்னாலஜி லேபுகள், ஆய்வு கூடங்கள் உண்மை சொல்கிறதா இல்லையா? நம்ம இன்னைக்கு நம்பியிருக்கோம். என் உடம்பு நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னா ஒரு 10-50 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய டாக்டர்கிட்ட போய் கேட்போம், சார் என் உடம்பு நல்லா இருக்கா இல்லையா? டாக்டர் வந்து நம்முடைய நாடியை பார்த்துட்டோ அல்லது நம்முடைய தொந்தரவுகளை கேட்டுட்டோ நீங்க நல்லா இருக்கீங்க அல்லது நல்லா இல்லைன்னு சொல்றாரு. இன்றைக்கு இருக்கக்கூடிய மருத்துவர்கள் இன்னொரு கருவியை நம்பியிருக்காங்க. இந்த மைக்ரோஸ்கோப், இந்த கலோரிமீட்டர், இந்த ஸ்கேன் அல்லது எக்ஸ்ரே சரின்னு சொல்லிச்சுன்னா இவர் சரின்னு சொல்லுவாரு, இல்லைன்னா அவர் சொல்ல மாட்டார். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை நிர்ணயிக்கக்கூடிய அடிப்படை புள்ளியாக இருப்பது மருத்துவ ஆய்வு கூடங்கள். இந்த மருத்துவ ஆய்வு கூடங்கள்ல இந்த மைக்ரோஸ்கோப்பை வச்சு செய்யறதுனாலையும் இந்த நவீன கருவிகள் வச்சு செய்யப்படுற டெஸ்டுகள் எல்லாம் மிக சரியானவையா? சரியானவை நம்ம நம்பிட்டு இருக்கோமே, இது சரியானவையா? இந்த வேதியியல் மாறுபாடுகள் அப்படிங்கிறது நிரந்தரமானதா? ஒரு சுகர் பேஷண்ட் ரிப்போர்ட் கொடுத்தா நீங்க சுகர் பேஷண்ட் தானா அப்படின்னா உண்மை அப்படி இல்லைன்னு ஒரு மருத்துவ தொழில்நுட்ப துறையிலிருந்து என்னால் சொல்ல முடியும், அதை நிரூபிக்க முடியும். சாதாரணமா நம்ம வரலாம், அடிப்படை கிராமத்துல போய் பேசினா கூட புரிஞ்சுக்குவாங்க. மிக சாதாரணமான அடிப்படை அறிவிலிருந்து யோசிச்சாலே அது தவறுன்னு புரிஞ்சுக்க முடியும். முதல்ல நான் என்னுடைய துறைங்கிறதுனால அங்கிருந்து தோங்குவோம். நம்முடைய மருத்துவ பயன்படுத்தல் எங்கிருந்து தோங்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம தினசரி சிறுநீர் டெஸ்ட் பண்றோம், யூரின் டெஸ்ட், ஸ்பூட்டம் டெஸ்ட், மோஷன் டெஸ்ட், கழிவுகளில் செய்யப்படக்கூடிய பரிசோதனைகள், நம்ம உடம்புல இருந்து வெளியேற்றப்படக்கூடிய கழிவுகளில் செய்யப்படக்கூடிய பரிசோதனைகளுடைய முடிவுகள் சரியானவையா? அதை புரிஞ்சுக்கணும். ரொம்ப சின்ன விஷயம் தான். நம்ம உடம்புல கிட்னின்னு ஒரு உறுப்பு இருக்கு, சிறுநீரகம். இன்னைக்கு தெரியாத ஆளு உலகத்துல யாரும் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஃபெமிலியர் ஆயிடுச்சு. அறிவு வளர்ச்சி நல்லதுதானா அப்படின்னு தோணும், ஆனா உண்மை அது இல்லை. அறிவு வளர வளர சிக்கல் கூடுதல் ரொம்ப. கிட்னி எங்க இருக்குன்னு ஒரு கிராமத்து மனுஷனுக்கு தெரியும் போது சாதாரண இடுப்பு வழியா இருக்கிறது கிட்னி வழியாக மாறிச்சு. டயாலிசிஸ் சென்டர் ஊருக்கு வந்துருச்சு. நெஞ்சு வழியாக இருந்தது ஹார்ட் எங்க இருக்குன்னு கிராமத்து மனுஷன் தெரிஞ்சுக்கிற போது இது ஹார்ட் அட்டாக்கா உருமாறுது. உண்மையிலே இன்னைக்கு வரக்கூடிய ஹார்ட் அட்டாக் 1% தான் உண்மையான ஹார்ட் அட்டாக் இருக்கும், 99% வேற தொந்தரவுகள். ஆனா நெஞ்சினாலே நம்ம ஆளுக்கு ஹார்ட் ஞாபகம் வருது. அப்ப இந்த அறிவு வளர்ச்சி வந்து தவறான திசை வழியில கொண்டு போகப்பட்டிருக்கு. தேவையான துறையில் தேவையான அறிவு தான் அவசியம். தேவையில்லாத டிபார்ட்மெண்ட்ல நிறைய தெரிஞ்சுக்கிறது, குறிப்பாக மருத்துவத்தில் மிக அதிகமான அறிவை வளர்த்துக்கிறதுங்கிறது ரொம்ப மோசமான ஒரு விஷயம் இன்னைக்கு இருக்க நவீன மருத்துவத்துல. அப்ப இந்த நம்முடைய கிட்னி இது என்ன விதமான வேலை செய்யுது? சாதாரணமா நம்ம ஸ்கூல் எஜுகேஷன்ல சொல்லிக் கொடுக்கக்கூடிய அடிப்படை விஷயம். நம்முடைய கிட்னி என்ன செய்யுதுன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவு பொருட்களை அடையாளம் கண்டுபிடிச்சு நம்ம உடம்புக்கு தேவையில்லாத ஒவ்வாத கழிவு பொருட்களை பூரா எடுத்து அப்படியே சிறுநீராக மாற்றி வெளியேறுது. இதுதான் கிட்னியினுடைய பேசிக் ஃபங்க்ஷன். லட்சக்கணக்கான வேலை செய்து அது அடிப்படை வேலைங்கிறது ரத்தத்தில் உள்ள கழிவுகளை கண்டுபிடித்து வெளியேற்றுவது. இதுதான் வேலை. அப்ப என்னுடைய உதாரணத்துக்காக என்னுடைய ரத்தத்தை எடுத்துக்கலாம். என்னுடைய ரத்தத்துல 10 புழுக்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10 புழுக்கள் ரத்தத்துல புழு இருக்குமா? பயன்படுத்துறதுக்காக சொல்லல, எப்படின்னா இருக்காது, நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு உதாரணம். அப்ப ரத்தத்துல வந்து 10 புழுக்கள் இருக்கு என்னுடைய ரத்தத்துல. என்னுடைய கிட்னி மிகச்சிறந்த சரியான கிட்னியாக இருந்தால் என்ன செய்யணும்? இந்த புழுக்களை அடையாளம் கண்டுபிடிக்கணும், இது உடம்புக்கு எதிரானதுன்னு கண்டுபிடிக்கணும், அப்புறம் அதை வெளியேற்றணும். இதுதான் ப்ராசஸ். கிட்னியுடைய வேலையே தான். இப்ப என்னுடைய கிட்னி என்ன பண்ணுது? சரியான கிட்னியாக இருக்கும் பட்சத்தில் இந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய 10 புழுக்களை கண்டுபிடிக்குது, 10 புழுவை எடுத்து யூரின்ல வெளியேற்றுது. இப்ப வெளியேறிடுச்சு. இந்த புழுக்கள் வெளியேறுவது நல்லதா கெட்டதா? முதல்ல அடிப்படையா நல்லது. கிட்னி நல்லா வேலை செய்யுதுன்னு நமக்கு சொல்லுது இந்த புழு வெளியே வந்து. இப்ப என்னுடைய கிட்னி சரியாக இருந்தால் 10 புழுக்களை வெளியே தள்ளிடுது. இப்ப நான் இந்த யூரின் எடுத்துட்டு போய் ஒரு லேபரேட்டரியில கொண்டு போய் ரத்த வச்சுக்கலாம்.
கொண்டு போய் கொடுக்குறேன். அவரு புழுவை மைக்ரோஸ்கோப்ல வச்சு என்னவாரு 10 புழுக்கள் உங்க சிறுநீர்ல இருக்கிறதுனால உங்க ரத்தம் முழுக்க புழுக்களாக இருக்குதுன்னு சொல்லுது. இது சரியான ரிப்போர்ட்டா? எந்த லேப்ல சொல்லப்பட்டிருக்கா உங்க கிட்னி நல்லா இருக்குன்னு? யூரின்ல 4+ சுகர் இருந்தா ரத்தத்திலையும் 4+ இருக்குமா? யூரின்ல 4+ யூரியா இருந்தா ரத்தத்துல இருக்கும். யூரின்ல பைல் சால்ட்னு சொல்ற மஞ்சள் காமாலை இருந்தா ரத்தத்துல இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. இதுதான் மருத்துவ விஞ்ஞானம். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆய்வு கூடங்கள் எப்படி தலைகீழா மாற்றப்பட்டு இருக்கு? என்ன எந்த லெவல சொல்லிருக்காங்க உங்க கிட்னி நல்லா இருக்குன்னு? 4+ சுகர் வந்துருச்சுன்னா நீங்க எப்படி உயிரோட இருக்கீங்கன்னு கேட்பாங்க. எப்படி கோமாவுக்கு போகாம இருக்கீங்க? நடந்தா வந்தீங்க, கூட ஆள் இல்லையா அப்படி கேட்பாங்க. அப்ப உங்களுடைய சிறுநீரிலிருந்து வெளியேற்றப்படக்கூடிய கழிவுகளை வைத்து இறந்த காலத்தில் ஏற்கனவே இருந்த கழிவை தான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர இப்ப இருக்க கழிவை கண்டுபிடிக்க முடியாது. இப்ப ரத்தத்துல புழுக்கள் எஞ்சி இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஆனா இங்க நம்ம யூரின்ல வந்த கழிவுகளை வச்சு என்ன கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம்? இதே அளவுக்கு ஈக்குவல் குவான்டிட்டி ரத்தத்துல இருக்குன்னு சொல்றோம். இது சரியானதா? நம்ம ஹால் இருக்கு, ஹாலுக்குள்ள எவ்வளவு பேர் இருக்கோம்னே தெரியாது வெளியே வந்து பார்க்கும்போது. இங்க இருந்து ஒரு 2 பேர் இருந்துச்சு அப்படி வெளியே போறாங்க. வெளியில இருந்து ஒருத்தர் பார்த்து ஹாலை விட்டு வெளியில 2 பேர் வர்றாங்க, அதனால உள்ள 2 பேர் இருக்காங்கன்னு சொன்னா எப்படி சரியா இருக்கும் கணக்கு? இதே கணக்கு தான் நம்முடைய கழிவுகளில் செய்யப்படுற ஒவ்வொரு பரிசோதனை முடிவுகளும் செஞ்சுட்டு இருக்கு. ராங் ரிப்போர்ட்ஸ் மொத்தத்துக்கு யூஸ் ஆகாது. கழிவுகள்ல செய்யப்படுற டெஸ்ட் இறந்த காலத்தில் உங்க ரத்தம் எப்படி இருந்ததுன்னு சொல்லும், நிகழ்காலத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லவே முடியாது. அதனால யூரின் டெஸ்ட நம்பி நாம் நோயாளிகள் பட்டத்தை சுமந்துகிட்டு இருக்கோம். முதல்ல அந்த டெஸ்டுகளுடைய ரிப்போர்ட்டை கிழிச்சறிஞ்சிட்டு அந்த லேபரட்டரி பக்கம் போகாதீங்க. அந்த துறையில் இருக்கிற நபராக நான் உங்கள்கிட்ட இந்த வேண்டுகோள் வைக்கிறேன். 2வது விஷயம், அப்படின்னா ரத்தத்துல பண்ற டெஸ்ட் ரொம்ப சரிதானே? கரெக்டா இருக்கு இல்ல? இந்த நிமிஷத்துல என் ரத்தத்துல 10 புழு இருக்கு, அடுத்த 5 நிமிஷத்துல ரத்தத்துல இருக்க புழு யூரினுக்கு வந்துருது. நீங்க யூரின் ஒண்ணு பாஸ் பண்ணும் போதே ரத்தத்துல இல்லைன்னு அர்த்தம். அப்படிதான் ஒவ்வொரு நிமிஷமும் இறந்த காலத்துலதான் ரத்தத்துல இருந்ததுதான் யூரின் நிகழ்காலத்துல காட்ட முடியும். இப்ப யூரின்ல இருக்கு அப்படின்னா ரத்தத்துல இருந்ததுன்னு அர்த்தம், இருக்குன்னு அர்த்தம். அதான் சொல்றேன், அதான் பேசிக் கான்ட்ரோவர்சி. அப்ப ரத்தத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம அடிப்படையாவே தெரியும், நம்ம உடம்புல 2 தன்மையுள்ள ரத்தங்கள் இருக்கு. நான் குரூப்பிங்க சொல்றேன், 2 தன்மையுள்ள ரத்தம். என்ன ரத்தம்? கிராமத்துல கூட சொல்லுவாங்க நல்ல ரத்தம், கெட்ட ரத்தம். ரொம்ப ஈஸியா பிரிக்கலாம். உடம்புல நல்ல ரத்தம் இருக்கு, கெட்ட ரத்தம் இருக்கு. கெட்ட ரத்தத்தை எடுத்துட்டு போய், கெட்ட ரத்தம்ங்கிறது என்னன்னா விஷமுள்ள ரத்தம் இல்ல, உடம்பினுடைய எல்லா கழிவுகளும் அங்கதான் கிடைக்கும். அந்த கெட்ட ரத்தத்தை எடுத்துட்டு போய் நுரையீரல் வழியாகவும் கல்லீரல் வழியாகவும் மண்ணீரல் வழியாகவும் கிட்னி வழியாகவும் இந்த ரத்தம் பாயும் போது இதுல உள்ள கழிவுகளை பூரா நம்முடைய உறுப்புகள் என்ன பண்ணுதுன்னா அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கிட்டு அதனால நீக்க முடியாத கழிவுகள் மட்டும் அப்படியே கிடக்கும். நீக்கவே முடியாதுங்கிற கழிவுகள் மட்டும்தான் ரத்தத்துல நிரந்தரமா இருக்கும். மிச்ச கழிவுகள் எல்லாமே இந்த உறுப்புகள் சுத்திகரிக்கும். அப்ப நீங்க நம்முடைய ரத்தத்துல இந்த சுத்திகரிக்கிற ஆற்றல் இருக்கா இல்லையா, நம்முடைய ரத்தம் தூய்மையானதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணணும்னா எந்த ரத்தத்தை எடுத்து டெஸ்ட் பண்ணணும்? நல்ல ரத்தத்தையா கெட்ட ரத்தத்தையா? கெட்ட ரத்தத்துல என்ன இருக்கும்? கெட்டதுதான் இருக்கும். எப்ப எடுத்தீங்கன்னாலும் சுகர் 150 குறையாம இருக்கும், யூரியா ஒரு 50 இருக்கும், கிரியாட்டின் ஒரு 2.1 இருக்கலாம். இதெல்லாம் கெட்ட ரத்தத்துல இருக்கதானே செய்யும். சாக்கடை எடுத்து டெஸ்ட் பண்ணா எல்லா கிருமியும் அங்கதானே இருக்கும். நீங்க வீட்டுல குடிக்கிற தண்ணியை டெஸ்ட் பண்றதுக்கு பதிலா பாத்ரூம்ல வாஷ் பண்ற வச்சிருக்கிற தண்ணியை டெஸ்ட் பண்ணா என்ன இருக்கும்? நம்ம அதை அவ்வளவு இதா பார்க்க மாட்டோமே. அப்ப நம்ம உடம்புல ரத்தம் டெஸ்ட் செய்யப்பட வேண்டிய இடம் சரியா கணிக்கணும்னா எங்க டெஸ்ட் பண்ணணும்னா ஆர்டரிஸ்ல ஓடக்கூடிய தூய்மையான ரத்தத்தை எடுத்து டெஸ்ட் பண்ணாதான் நம்முடைய உடல்ல இந்த சுத்திகரிக்கிற ஆற்றல் இருக்கா, குறைஞ்சு போயிருக்கா, எந்த கழிவுகளால் என்ன ஆபத்து வருதுன்னு கண்டுபிடிக்க முடியும். ஆனால் ஆய்வுக்கூடங்களில் உலகம் முழுக்க செய்யப்படுகிற டெஸ்டுகள் நல்ல ரத்தத்துல செய்யப்படுதா கெட்ட ரத்தத்துல செய்யப்படுதா? நல்ல ரத்தத்தை எடுக்க முடியாது. நல்ல ரத்தம் ஓடக்கூடிய ஆர்டரிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஆழமான மசில்ஸ்ல தான் போகும். மேலோட்டமா இருக்கக்கூடிய எல்லாமே வெயின்ஸ். வெயின்ஸ் அப்படின்னா தமிழ்ல சிறைகள், கெட்ட ரத்தம் ஓடக்கூடிய சிறைகள்னு அர்த்தம். ஆர்டரிஸ்ல இருந்து ரத்தத்தை எடுக்கிறது சாத்தியம் இல்லை, எடுக்க முடியாது. எடுக்கிறதுனா கழுத்துல ஊசி போட்டு உள்ள இருந்து எடுக்கலாம். இங்க ஒரு மெயின் ஆர்டரி ஒன்று போயிட்டு இருக்கு, உடம்புக்குள்ள இருந்து எடுக்கணும்னா வெட்டணும், கையை வெட்டி தான் இருக்கு. அப்ப நம்ம செய்யக்கூடிய எல்லா விதமான ரத்தவியல் செய்யப்படக்கூடிய எல்லா டெஸ்டுகளும் கெட்ட ரத்தத்துல தான் செய்யப்படுது. அதனால அதுல எடுத்து பார்த்தா கெட்டது ஒருவேளை இருந்தாலும் பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. அதை வச்சு பயன்படுத்தலாம், காசு பண்ணலாம். பெரிய பெரிய மருந்து கம்பெனிகள் தங்களுடைய முதலீடாக அதை பயன்படுத்திக் கொள்ளலாமே தவிர இந்த ஆய்வு கூட அறிக்கைகளை வச்சுக்கிட்டு எந்த ஒரு நோயையும் உறுதிப்படுத்திக்க முடியாது. வெறும் பட்டத்தை தான் கொடுக்க முடியும். நீங்க
சுகர் பேஷண்ட், நீங்க பிபி பேஷண்ட், நீங்க தைராய்டு பேஷண்ட் கொடுத்துட்டே இருக்கலாம். வட்டங்களை வாரி வழங்கலாம். இப்ப இந்தியா வந்து முதலிடம், சர்க்கரை நோயாளிகள் பட்டியலில் உலகத்தில் இந்தியா முதலிடத்தில் இருக்கிறது. இந்த லேப் அப்புறம் க்ளோஸ் பண்ணீங்கன்னா பேஷண்ட் குறைஞ்சிடும். அடிப்படையில தான் இப்ப லேபுக்கு பதிலாக மினியேச்சர் லேப் வீடுகள் வந்து இருக்கு. சரி, இது வந்து உள்ள இருக்கக்கூடிய டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன். நீங்க சட்ட ரீதியாக பாருங்க, ஒரு ஆய்வு கூடத்தினுடைய இந்த அறிக்கை சரியானதா தவறானதா நிரூபிக்கிறதுக்கு ஒரு சட்டம் இருக்கு. நீங்க கணக்குகளை சரி பார்க்கறதுக்கு நபர்கள் இருக்கிறாங்க இல்லையா? ஒவ்வொரு அரசு துறையிலே ஆடிட்டிங் வச்சிருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் நுகர்வோர் உரிமை இருக்கு. ஒரு அரிசியில கல் இருந்துச்சுன்னா நுகர்வோர் கோர்ட்ல கேஸ் போடலாம். இந்த லேபரேட்டரியில ஸ்கேன்ல எக்ஸ்ரேல பிளட் டெஸ்ட்ல வர தவறுகளை நீங்க கேஸ் போட்டு நிரூபிக்க முடியுமா அப்படின்னு உங்க சட்ட புத்தகங்களை எடுத்து திருப்பி பாத்தீங்கன்னா தெரியும், நிரூபிக்க முடியாது. ஏன்னா மிஷின் மேல கேஸ் போட முடியாது. எந்த இருக்கு உலகத்துல மிஷின் மேல கேஸ் போடுறதுக்கு? எங்க டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹெமட்டாலஜில ரொம்ப தெளிவா சொல்லிடுவோம், மிஷின் சொல்லிச்சு நாங்க சொன்னோம். அந்த சாம் லேண்டியை கொன்ற அந்த மருத்துவர் கூட அமெரிக்காவில் என் மிஷின் சொல்லிச்சு புற்றுநோய் இருக்குன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாரு. அவ்வளவுதான். ஸ்கேன் அப்படின்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் போட்டோ எடுக்கிறது இல்ல. ஸ்கேன்ல இருக்கக்கூடிய உச்சகட்டமான ஸ்கேனிங் வந்து எம்ஆர்ஐ, மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் இமேஜ். மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் இமேஜ் அப்படின்னு சொன்னா என்ன? போட்டோவா? அது வெறும் நிழற்படம், புகை மண்டலமாக தெரியக்கூடிய ஒரு படம். அதை பார்த்து இது இந்த உறுப்பு தான், இந்த உறுப்புல கேன்சர் இருக்கலாம் அல்லது கட்டி இருக்கலாம் சொல்லக்கூடிய கருத்தை சொல்லுவாரு டாக்டர். வெறும் கருத்து. அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் கீழே நீங்க பார்க்கலாம், திஸ் இஸ் எ ஒப்பீனியன் ரொம்ப தெளிவா போட்டுருக்கோம். ஒப்பீனியனை வச்சு கேஸ் போட முடியுமா? இரண்டாவது ஒப்பீனியன் எப்ப வேணாலும் வாங்கலாம்னு போட்டுருப்பாங்க ஸ்கேன் ரிப்போர்ட்ல. நீங்க ஸ்கேன் ரிப்போர்ட்டை மட்டும் தான் பாக்குறோம். கீழே வாங்க ஒரு கோடு போட்டு ரொம்ப அழகா போட்டுருப்பாங்க. அந்த ஒரு வரி இல்லாத ஸ்கேன் ரிப்போர்ட்டே கிடையாது. அதே மாதிரி லேப் ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு ஒரு டெஸ்ட்டுக்கு போறேன், சுகர் வந்து ஒரு 460 அப்படின்னு சொல்லிட்டான். காலையில எழுந்திரிச்சோன்னே ஃபாஸ்டிங்ல 460 மில்லிகிராம் இருக்கு என் ரத்தத்துலன்னு சொல்லிட்டான். உடனே நான் பதறி போய் சந்தேகப்பட்டு இன்னொரு லேபுக்கு போறேன், 120 சொல்றான். ஒரே நேரத்துல என்ன இவ்வளவு பெரிய மாறுபாடு வருது அப்படின்னு கேஸ் போட்டோம்னு வைங்க, என்ன ஆகும்? இதுவரைக்கும் உலகத்துல இப்படி ஒரு வழக்கு நடந்ததா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த நுகர்வோர் உரிமை மருத்துவத்துல கிடையாது. ஏன்னா ரொம்ப தெளிவா சொல்லுது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார நிறுவனம் தெளிவா சொல்லுது, மனித உடல் உயிருள்ள ஒவ்வொரு உடலும் ஒவ்வொரு நிமிடமும் தன்னைத்தானே தகவமைத்துக் கொள்ளும். மாறிட்டே இருக்கும். இப்ப இருக்கிறது அடுத்த நிமிஷத்துல இருக்காது. அப்பனா சுகர் வந்து 400 இருந்திருக்கும் உங்களுக்கு, இப்ப இல்ல, அவ்வளவுதான் முடிஞ்சது. நீங்க டெஸ்ட்டுக்கு தெரிஞ்சுக்கணும்னா ஒரு வெள்ளை அணுக்களுடைய எண்ணிக்கை, சாதாரண டோட்டல் ஒயிட் பிளட் செல் கவுண்ட், வெள்ளை அணுக்களுடைய எண்ணிக்கை இந்த டெஸ்ட் வந்து அதிகபட்சம் 50 ரூபா வாங்குவாங்க. உங்க ஊர்ல போங்க, ஹைஜீனிக்கான ஹாஸ்பிட்டலை சூஸ் பண்ணுங்க. சார் வெள்ளை அணுடைய எண்ணிக்கையை மட்டும் பார்த்து சொல்லுங்கன்னு கொடுங்க. அடுத்த 5-6 நிமிஷம் இன்னொரு லேப்ல கொடுங்க, அடுத்த 5-6 நிமிஷம் இன்னொரு லேப்ல கொடுங்க. எவ்வளவு முடியுதோ அவ்வளவு லேப்ல கொடுங்க. ரிப்போர்ட் அப்புறம் அவங்க மொத்தமா பாருங்க. ஒரே ரிப்போர்ட்டை 2 இடத்துல தர மாட்டாங்க, தரவே முடியாது. ஒரு ரிப்போர்ட்டை இன்னொரு இடத்துல தரவே முடியாது. ஏன்னா இந்த ரிப்போர்ட்டுகள் வெறும் கருத்தினுடைய அடிப்படையில் கால்குலேட்டர் தான். நீங்க உங்களை விட நாங்க தான் கால்குலேட்டர் அதிகமா பயன்படுத்துவோம். கால்குலேட்டரை வச்சு கணக்கு போட்டு சொல்றதுக்குள்ள நம்ம ஆரோக்கியம் அடங்காது. மருத்துவ ஆய்வு கூடங்களின் வழியாக நம்முடைய ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்தணும்னு நினைச்சோம்னா அதுதான் நம்ம முதல்ல நோயாளியாக்கும். இன்னைக்கு ஏன் ஃப்ரீ டெஸ்ட் ஊரெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? அப்பதான் பேஷண்ட் கிடைக்கும். பேஷண்ட உருவாக்கி விடலாம். ஒரு சுகர் பேஷண்ட கண்டுபிடிச்சா வாழ்நாள் சந்தா போட்டலாம், மாத்திரை எடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு பிபி பேஷண்ட கண்டுபிடிச்சா, ஒரு தைராய்டு பேஷண்ட கண்டுபிடிச்சா, ஒரு கிட்னி பேஷண்ட கண்டுபிடிச்சா கிட்னி விற்கலாம். டயாலிசிஸ் சென்டர்ஸ் தேவைப்படுது. ஒரு மருத்துவமனை, மிகப்பெரிய மருத்துவமனை, அவன் என்ன பண்றான், ஊருக்கு வந்து இலவச கோயம்புத்தூர்ல இருக்கான் அந்த ஹாஸ்பிட்டல். எங்க ஊர் கம்பம் இங்கதான் இருக்கு, நீங்க கடந்து வந்துருக்கீங்க. அந்த ஊர்ல ஹார்ட் கேம்ப் போடுவான், ஃப்ரீ கேம்ப் அப்படின்னு சொல்லி. அந்த கேம்ப்ல 200 பேர் அட்டன் பண்ணாங்கன்னா 25 பேர் ஆஞ்சியோகிராம் போயிடுவாங்க. ஆஞ்சியோகிராம் டெஸ்ட்டுக்கு 25 பேர் ஆஞ்சியோகிராம் போனாங்கன்னா 5 பேர் பைபாஸ் சர்ஜரி போயிடுவாங்க. இதான் கால்குலேஷன். இதை ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருப்பான். இது டார்கெட். இப்படிதான் ஒவ்வொரு கேம்பும் நடத்தப்படுது. எல்லா மருத்துவ கேம்புகளும் அதுக்கு பின்னாடி இந்த பிசினஸ் இருக்கு. அப்ப அடிப்படையாக ஆய்வுக்கூடங்களுடைய ரிப்போர்ட்டோ அல்லது ஏதாவது மருந்து கம்பெனி பரிந்துரைக்கிற சயின்டிஸ்டுகள் சொல்லக்கூடிய ரிப்போர்ட்டோ நம்முடைய உடல் நலத்தை தீர்மானிக்க உதவாது. அப்ப உடல் நலத்தை தீர்மானிக்கிறது நம்ம யாரை நம்பி இருக்கணும்? ஆய்வுக்கூடங்களை நம்ப முடியாது. இந்த கருவிகள் பயன்படாது. அப்ப நம்ம மருத்துவரை நம்ப வேண்டியது. ஒரு மருத்துவர், நமக்கு குடும்பத்துக்கு ஒரு மருத்துவர் வச்சிருக்கோம். அந்த ஃபேமிலி டாக்டர் உண்மை சொல்லுவார் நம்புறோம். அப்ப நம்முடைய மருத்துவர்கள் என்ன செய்யறாங்க? இப்ப உதாரணத்துக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்கள், தினசரி நம்ம பயன்படுத்தக்கூடிய தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் நம்ம கூட ரொம்ப ஹைஜீனிக்னு சொல்லிட்டு பேக்கடு தேங்காய் எண்ணெய் தான் வாங்குறோம்.
பேக் பண்ணப்பட்டு சீல் பண்ணப்பட்டு ISI முத்திரை உள்ள தேங்காய் எண்ணெய் தான் வாங்கணும். இந்த தேங்காய் எண்ணெயை பற்றிய சமீபத்தில் ஒரு உண்மை கண்டுபிடிக்கப்பட்டது. எல்லா பேக்டு கோகோனட் ஆயில்ஸையும் கேரளாவில் ஆழப்புழாவில் இருக்கக்கூடிய ஆயுர்வேத வைத்தியர் உணவு ஆய்வாளர் மோகனன் ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு. என்ன விஷயம்னா, இந்த 10 ஆண்டுகளாக இதே வேலையா இருக்கிறது. நீங்க இணையதளத்துல யூடியூப்ல மோகனன் வைத்தியர்னு அடிச்சீங்கன்னா அவர் பேசுறது கூட கிடைக்கும். என்ன பேசுறாருன்னு கேட்டு பாருங்க. அவர் மலையாளம் தான், இருந்தாலும் புரிஞ்சுக்க முடியும். ரொம்ப தெளிவா ஒரு விஷயம் சொல்றாரு. பல விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கிறது. தேங்காய் எண்ணெய் சம்பந்தமாக ஒரே ஒரு தகவலை மட்டும் நான் சொல்றேன். நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த தேங்காய் எண்ணெய் கம்பெனிகள் நமக்கு பரிந்துரைக்கிற இந்த தேங்காய் எண்ணெய் சமையலுக்கு தான் போடுறோம். நம்ம தலை தேய்க்கிறது, உடம்புக்கு தேய்க்கிறது எல்லாமே அந்த தேங்காய் எண்ணெய் தான். இந்த தேங்காய் எண்ணெய் தேங்காய் விலை கூடும் போதெல்லாம் விலை கூடுறது இல்லை அப்படிங்கறத அவர் கண்டுபிடிக்கிறது. தேங்காய் விலை கூடும் போது தேங்காய் விலை கூடணும்ல, ஏன் கூடல? தேங்காய் விலை குறையும் போது விலை குறையாது, அது நமக்கு தெரியும். வேர்ல்டுல கச்சா எண்ணெயினுடைய விலை கூடும் போது இங்க பெட்ரோல் விலை கூடிடும், விலை குறையும் போது இது குறையாது, அது நமக்கு தெரியும். அது குறைக்க முடியாது. அதே மாதிரி இந்த தேங்காய் எண்ணெய்ங்கிறது எதனுடைய விலை உயரும் போது விலை உயருதுன்னு அவர் அடுத்து தேட ஆரம்பிக்கிறது. தேங்காயில இருந்து உயரலன்னா தேங்காயில இருந்து எடுக்கலன்னு அர்த்தம். தேங்காயுடைய விலை உயருது, தேங்காயில கொப்பரை தேங்காயினுடைய விலை உயருது, தேங்காய் எண்ணெயினுடைய விலை அப்படியே இருக்கு, உயரவே இல்லை. அப்ப இது வேற எங்க உயரும் போது உயருதுன்னு அவர் வேர்ல்டு மார்க்கெட்ல சர்ச் பண்ணும்போது ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறது. மிகவும் அதிர்ச்சிகரமான உண்மை. உலகத்துல எப்பெல்லாம் பெட்ரோல் விலை கூடுதோ அப்ப எல்லாம் கூடுது தேங்காய் எண்ணெய். என்ன தொடர்பு ரெண்டுக்கும்? ரொம்ப சிம்பிள். இந்த கச்சா எண்ணெய் crude oil எடுக்கிறாங்க, அந்த crude oil இருந்து பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய் எல்லாம் பிரிச்சு எடுத்தது போக கடைசியாக எஞ்சிய லிக்விட் பாராஃபின் அப்படிங்கிற ஒரு திரவத்தை ப்ளீச்சிங் பண்ணி தேங்காய் எண்ணெயாக நம்ம பயன்படுத்திக்கிறோம். லிக்விட் பாராஃபின் நம்ம பயன்படுத்தக்கூடிய தேங்காய் எண்ணெய், அதாவது மோகனன் வைத்தியருடைய பாஷையில சொன்னா US கெரோசின். அவர் அப்படிதான் சொல்லுவாரு, அமெரிக்க மண்ணெண்ணெய். அமெரிக்க மண்ணெண்ணெய் அதை ப்ளீச் பண்றான், தேங்காய் எண்ணெயுடைய பிளேவர் போடுறான். அதை எப்படி தேங்காயுடைய பிளேவர் போட முடியும்? நம்ம வீட்டுல கேசரி போது கூட ஒரு பிளேவர் போடுறோம்ல, வெண்ணிலா பிளேவர். வெண்ணிலாங்கிற செடியில இருந்தா எடுத்தோம் அதை இல்ல. வெண்ணிலாங்கிற அந்த விவசாயமே அழிஞ்சு போச்சு. வெண்ணிலான்னு அதை பயிரிட்டு ஒரு காலத்துல வெண்ணிலா பயிரிட்ட விவசாயிகள் ஆள் போட்டிருப்பாங்க. அந்த தோட்டத்தை சுற்றி துப்பாக்கியோட பாதுகாவல் போட்டிருந்தாங்க. ஏன்னா அவ்வளவு விலை இருந்துச்சு அந்த வெண்ணிலா பிளான்ட்டுக்கு. அதுக்கு மாற்று கெமிக்கல்லே வெண்ணிலாவை செய்ய முடியும்னு தெரிஞ்சோம்னா இப்ப ஒண்ணும் இல்லாம போச்சு. அந்த மார்க்கெட் பூரா டவுன் ஆயிடுச்சு. அப்ப இந்த வெண்ணிலாங்கிறது வெறுமனே கெமிக்கலை மாத்தி போட்டு ஒரு ஸ்மெல்ல கொண்டு வர முடியும். அதே மாதிரி உலகத்துல இருக்க எல்லாத்துக்குமே பிளேவர்ஸ் இருக்கு. எல்லா பொருளுக்கும் பிளேவர்ஸ் மட்டும் தனியா கிடைக்கும், எல்லா ஊர்கள்லயும் கிடைக்கும். அது ரொம்ப கஷ்டமான வேலை இல்லை. அந்த பிளேவர்ல தேங்காய் எண்ணெய் பிளேவரை வாங்கி லிக்விட் பாராஃபின்ல போட்டு அதை கலர்லெஸ்ஸா ப்ளீச் பண்ணி பேக் பண்ணி அனுப்பப்படுறதுதான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய தேங்காய் எண்ணெய் அப்படின்னு அவரு நிரூபிச்சிருக்கிறது. அப்ப வெறும் தேங்காய் எண்ணெய் மட்டும் இல்ல பிரச்சனை. நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்குமே இப்படி மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளானதா இருக்கு. நம்ம முன்னாடி லோக்கல் மார்க்கெட்ல வாங்குவோம், நம்ம ஊர்ல நமக்கு தெரிஞ்ச விவசாயத்துல பொருட்களை வாங்குவோம். அப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னா மிக அதிகபட்ச கலப்படம் எப்படி பண்ணுவார் அப்படின்னா, விலை கூடிய ஒரு உணவுப் பொருளுக்கு பதிலாக விலை குறைந்த ஒரு உணவுப் பொருளை கலந்துருவாரு. இதுதான் உச்சகட்ட கலப்படம். இந்தியாவில் நடந்த மிக உச்சகட்ட கலப்படம் எதுனா, விலை குறைந்த உணவுப் பொருளை விலை உயர்ந்த உணவுப் பொருளோடு கலக்கிறது மட்டும்தான். ஆனா இன்னைக்கு நம்ம நம்பி இருக்கக்கூடிய பன்னாட்டு நிறுவனங்கள் வச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய கம்பெனிகள்ல எது கூட கலக்கணுங்கிற விதிமுறை எல்லாம் கிடையாது. எதுக்குள்ள வேணாலும் கலக்கலாம், எதை வேணாலும் கலக்கலாம். வேர்ல்டு மார்க்கெட்ல இருந்து எதை வேணாலும் வாங்கிக்கலாம். ஏன்னா அவன் தெரிஞ்சவனுக்கு விற்க போறது இல்லை, யாரோ வந்து வாங்கி போறாங்க. இங்க லோக்கல்ல நீங்க விவசாயத்தை வாங்கும்போது, உள்ளூர்ல இருக்க பலசர கடையில வாங்கும்போது என்ன பிரச்சனை இருக்குன்னா, எப்படி இருந்தாலும் இவர் தெரிஞ்சவர் தான், விஷத்தை கொடுத்துட முடியாது. அப்ப இந்த உள்ளூர் சந்தைகள் அழிக்கப்பட்டு இன்னைக்கு உலகம் முழுக்க பரவி வர்ற இந்த பன்னாட்டு வியாபாரத்துக்கு பின்னாடி மருத்துவத்தினுடைய மிக முக்கியமான பங்களிப்பு இருக்கு. இன்னைக்கு உலகம் முழுக்க நோயாளிகள் பெருகி போயிருக்காங்கன்னா அதனுடைய அடிப்படையான காரணம் நம்ம பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்கள்ல இருந்து, மருந்து பொருட்கள்ல இருந்து, ஆய்வு கூடங்கள், சர்வே ரிப்போர்ட்ஸ் எல்லாமே காரணமாக இது பூரா அடிப்படையில எதை சிதைக்குதுன்னா நம்முடைய ஆரோக்கிய சிந்தனையை தகர்த்தெறிகிறது. நம்ம நல்லா இல்லைங்கிற எண்ணத்தை உருவாக்குது. நம்ம நல்லா இல்லைங்கிறதுக்கான காரணங்களை தேடிட்டே இருக்கோம். காத்து கெட்டு போச்சு, தண்ணி கெட்டு போச்சு, பூமி கெட்டு போச்சு, இப்படியே பேச ஆரம்பிச்சிருக்கோம் எல்லாருமே. நீங்க ஒரு உண்மையை மறுபடியும் யோசிச்சு பார்க்கலாம். இந்த ஓசோன்ல மிகப்பெரிய ஓட்டை விழுந்திருந்தது இல்லையா? ஓசோன்ல ஓட்டை இப்பயும் இருக்கு. ஆனா ஓசோன்ல இருந்த ஓட்டை என்ன காரணம்னு நம்முடைய விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க. இந்த பூமியில இருந்து போகக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு கூடுதலா இருக்கிறதுனால ஓசோன்ல ஓட்டை விழுந்துச்சுன்னு சொன்னாங்க. இப்ப இன்னைக்கு தேதியில கார்பன் டை ஆக்சைட குறைச்சிருக்கோமா, கூட்டிருக்கோமா? மிக அதிகமா இருக்கு, ரொம்ப கூடுதலா இருக்கு. அப்படின்னா ஓசோனுடைய ஓட்டை பெருசா இருக்கணும் இல்லையா?
இதற்கு மாறாக கடந்த ஒரு வருடமா ஓசோன்ல ஓட்ட சுருங்கிட்டு இருக்கு. இன்னைக்கு விஞ்ஞானிகள் சொல்றான் சுருங்கிட்டு இருக்கு. எப்படியா சொல்றது? யார் வந்து அதை வச்சுட்டு இருக்கிறான்? விஞ்ஞானிகள் பதில் சொல்றது இல்ல. எப்படின்னு தெரியல. ஏதோ நேச்சர் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. அப்ப இயற்கைங்கிறது வெறுமனே ஒரு கருவிகளுடைய விஞ்ஞானத்திற்குள் அடக்க முடியாத ஒரு மிகப்பெரிய விஷயம். இதே மாதிரிதான் உடல். அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம்னு சித்தர்கள் சொல்றாங்க. இந்த பிரபஞ்சத்தினுடைய மினியேச்சர் தான் உடம்பு. மேக்ரோ காஸ்ம் இஸ் மைக்ரோ காஸ்ம், மைக்ரோ காஸ்ம் இஸ் மேக்ரோ காஸ்ம். அப்ப இந்த உலக மாற்றங்கள் தான் உள்ள நடக்கும். இந்த உலகம் தன்னைத்தானே சீரமைத்துக் கொள்ளும் போது இந்த உடலும் தன்னைத்தானே சீரமைத்துக் கொள்ளும் தன்மையுடையது. அதுதான் ஹெல்த்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படையான உண்மை. அப்ப இந்த மாதிரி நம்ம தலையில கட்டப்படுற உணவுப் பொருட்கள், சத்து பானங்கள், இன்னைக்கு சொல்றான் காம்ப்ளான், ஹார்லிக்ஸ், விதவிதமான கம்பெனிகள் இறங்கிருக்கு. ஒரு பிராண்ட் சொல்றான் என்னுடைய சத்து பானத்தை கொடுத்தா குழந்தைகள் வளரும்னு சொல்றான். நம்ம வீட்டுல குழந்தை வளர்றதே இல்லை. இல்ல இது ப்ரூவ்டா? இது எப்படி ப்ரூவ்டா இருக்க முடியும்? அவன் விளம்பரத்திலே சொல்றான் நூற்றுக்கணக்கான குழந்தைகள் பரிசோதிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னான். 100 குழந்தைகிட்ட பரிசோதிச்சதுதான் ஒரு ரிசல்ட் தான். இதை பரிசோதிக்கணும்னா என்ன பண்ணணும்? வளர்ச்சி நின்று போன 60 வயதான குட்டையான மனிதர்கள் கொடுக்கணும். டெய்லி 5 வேளை வந்து கலக்கி அந்த சத்துப்பானத்தை கொடுத்தோம்னா அவர் வளர்ந்தாருன்னா இது சயின்ஸ். ஏன்னா இது செயற்கை வளர்ச்சி தானே. கூட்ட முடியுமா? அல்லது ஜப்பானுக்கு போவோம், சைனாவுக்கு போவோம், கொரியாவுக்கு போவோம், சராசரி உயரம் குறைந்த மனிதர்களை பூரா வளர்த்து நாடு முழுக்க காம்ப்ளான்ஸ், ஹார்லிக்ஸ், பூஸ்ட், விவா எல்லாத்தையும் கொடுத்து அவங்களை உயர்த்தி உலக சராசரி உயரத்துக்கு கொண்டு வருவாங்க இல்லையே? அப்ப எவ்வளவு ஒரு பச்சையான பொய்யை நம்முடைய தொலைக்காட்சியின் வழியாக நம்ம வீட்டு நடு ஹால்ல உட்காந்து சொல்லிட்டு இருக்கான். நம்ம குழந்தைகள் மனசுல அது ஆழ பதியுது. நிறைய டாய்ஸ் கொடுக்குறான். அந்த இது வாங்கினீங்கன்னா நிறைய டாய்ஸ்க்காகவே குழந்தைய வாங்கணும். நம்ம வாங்கினதை வெளியே போடுவோம்னா அதுக்காக நம்ம அதை வயிற்றுக்குள்ள அனுப்பிட்டு இருக்கோம். அதுக்குள்ள என்ன இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. எவ்வளவு பிரிசர்வேட்டிவ்ஸ், எவ்வளவு கெமிக்கல்ஸ், எவ்வளவு பிளேவர்ஸ் தினசரி வயிற்றுக்குள்ள போயிட்டே இருக்கு. அப்ப அதே மாதிரி ஒரு பேஸ்ட் கம்பெனி சொல்றான் உங்க உடம்புல கால்சியம் சத்து குறைஞ்சு போனால் எங்களுடைய பேஸ்ட வச்சு பல்லு வளர்க்குங்க, கால்சியம் போடுன்னு சொல்றாங்க. இதுவரைக்கும் ஆங்கில மருத்துவம் அல்லது நவீன விஞ்ஞானம் என்ன சொல்லுது? கால்சியம் குறைஞ்சிச்சுன்னா கால்சியம் டேப்லெட்டை வாங்கி முழுங்கணும்னு சொல்லுது. இந்த பேஸ்ட் கம்பெனிக்காரன் கால்சியம் உள்ள எங்க பேஸ்ட வாங்கி துப்பணும்னு சொல்றாங்க. பேஸ்ட் வந்து முழுங்கமா துப்போமா? கால்சியம் வந்து துப்புனா வருமா முழுங்கினா வருமா? எவ்வளவு பெரிய கான்ட்ரோவர்சி. அடிப்படை விஞ்ஞானத்துக்கு எதிரான நபர்களாக இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும் நிறுவனங்கள் அப்படியே மாறி வந்துட்டு இருக்கு. பொய்ய வந்து விடாம சொல்லிட்டே இருக்கான். வெல் எஜுகேட்டட்ல இருந்து, டாக்டர்ஸ்ல இருந்து, சயின்டிஸ்டுகள்ல இருந்து இந்த பொய் குறித்து யோசிக்கிறதுக்கு நம்ம நேரம் இல்லை. அப்படியே நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே பெரிய பிராண்ட் தான், இது வேர்ல்டு லெவல் பிராண்ட் பண்ணிட்டு இருக்கோம். சாதாரண ஒரு ஹிந்துஸ்தான் லீவர் ஒரு கம்பெனி இருக்கு இல்லையா? நான் ஒரு இந்திய பொருளை தான் பயன்படுத்துவேன் முடிவு பண்றேன். ஹிந்துஸ்தான் லீவர் இந்திய கம்பெனி முடிவு பண்ணால் அது மாதிரியான ஏமாறுதல் வேற எதுவும் கிடையாது. ஹிந்துஸ்தான் லீவர் ஸ்ரீலங்கால ஸ்ரீலங்கன் லீவர் இருக்கு, பாகிஸ்தான்ல பாகிஸ்தான் லீவர் இருக்கு. ஸ்ரீலங்கால வைக்கிற கொக்கோ கோலால தமிழ்ல பிரிண்ட் பண்ணிருக்கான். இலங்கையில கொக்கோ கோலா வாங்கினா கொக்கோ கோலான்னு தமிழ்ல பிரிண்ட் பண்ணிருக்கான். ஏன்னா தமிழ்ல தான் அங்க கூடுதலா விற்கும். அப்ப இந்த மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் அந்தந்த மொழிகள்ல அந்தந்த மக்களுக்கு ஏற்ற வகையில அந்தந்த நடிகர்களின் விளம்பரங்களோட ரொம்ப தெளிவா பண்ணிட்டே இருக்காங்க. இதற்கு படிச்சவங்கல இருந்து பாமர வரைக்கும் எல்லாருமே இரையாகலாம். நம்ம அந்த விளம்பரத்தை பார்த்து இரையாகலன்னா கூட அவன் சொல்ற சயின்டிபிக் டெபினிஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதுல மாற்றோம். அப்ப இந்த வணிக நிறுவனங்கள்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்கு. அப்ப இந்த கால்சியம் பற்றி தெரிந்த மருத்துவர்கள் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம்ல, இப்படி எல்லாம் கால்சியம் உள்ள பேஸ்ட வச்சு பல்லு விலைக்கு துப்புனீங்கன்னா கால்சியம் கூடாது அப்படிங்கிற உண்மையை நமக்கு சொல்ல வேண்டிய கடமை யாரு இருக்கு? கால்சியத்தை பற்றி படித்த மருத்துவர்களுக்கும் அல்லது பல் மருத்துவர்களுக்கும் இருக்கு. இந்த பேஸ்ட் கம்பெனிக்காரன் இவ்வளவு பொய்யையும் சொல்லிட்டு கடைசியில ஒரு வரி போடுறான் விளம்பரத்துல, இந்தியன் டென்டல் அசோசியேஷன் அங்கீகரிக்கிறது. இது பேஸ்ட் அங்கீகரிச்சிருக்கா, அந்த பொய்யை அங்கீகரிச்சிருக்கான். இந்தியன் டென்டல் அசோசியேஷன் எவ்வளவு பெரிய அமைப்பு, ஒரு பல் மருத்துவர்களுக்கான இந்திய அளவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இல்லையா? அதை அங்கீகரிச்சிருக்கா என்ன அர்த்தம்? ஒரு பெனாயில் அங்கீகரிச்சிருக்கு இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன். ஒரு பெனாயில் இது கிருமியை கொள்ளுதுன்னு சொல்லி. அப்ப இன்றைய இருக்கக்கூடிய மருத்துவர்கள், ஆய்வாளர்கள், இன்னும் மருத்துவர்கள், இன்னைக்கு மருத்துவர்களை பாத்தீங்கன்னா ஜூனியர் போஸ்ட்மார்டம்னு ஒரு தொடர் வந்தது ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி. நீங்க பார்த்துக்கலாம். ஒரு மருத்துவர் தான் எழுதினாரு, டாக்டர் சேதுராமன் ஒருத்தர் எழுதினாரு. அதுல ஒரு சம்பவம் ரொம்ப தெளிவா குறிப்பிட்டிருக்காரு. பீகார்ல எக்ஸ்ரே ஸ்கேன் எல்லாம் தெரியாத மக்கள் இருக்கக்கூடிய கல்வி குறைந்த பகுதியில ஒரு எம்பிபிஎஸ் மருத்துவர் வந்து இருக்காரு. அவர் என்ன பண்றாரு, ஒரு பப்ளிக் வந்து உங்களுக்கு எக்ஸ்ரே எடுக்கணும் அப்படின்னு ஒரு ரூமுக்குள்ள கூட்டு போறாரு.
அங்க உள்ள ஒரு மிஷின் ஓபன் பண்றாரு, லைட் எரியுது, திருப்பி அடைச்சிருக்காரு. அப்புறம் கீழே உள்ள ட்ரேல இருந்து ஒரு பெரிய எக்ஸ்ரே பிலிம் எடுத்து அப்படியே கிளிப்ல தொங்க விடுறாரு. அது காஞ்சோடனே எடுத்து பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. இப்படி ஒரு சம்பவம் தொடர்ச்சியா பீகார்ல நடந்துட்டே இருக்கு. நீண்ட காலத்துக்கு பின்னாடி கண்டுபிடிக்கப்படுது பீகாருடைய அந்த மாவட்டத்துல எக்ஸ்ரே மிஷினே கிடையாது. இப்ப எக்ஸ்ரே மிஷினே இல்லாம எப்படி ஒரு எக்ஸ்ரே எடுத்துட்டு இருக்காருன்னு போய் பார்த்தா அது நம்ம வீட்டுல பயன்படுத்தக்கூடிய ஃப்ரிட்ஜ் இருட்டறைக்குள்ள வச்சு பேஷண்ட கொண்டு போய் முன்னாடி நிறுத்தி ஃப்ரிட்ஜ் கதவை திறந்தாங்க, லைட் எரியுது, திருப்பி அடைச்சுன்னு முடிஞ்சது. கீழே வேஸ்ட் வாட்டருக்கான ட்ரேல இருந்து எக்ஸ்ரே பிலிமை லோட் பண்ணி வச்சிருக்காரு, எடுத்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு நிரூபிக்கப்பட்டு இந்திய மெடிக்கல் கவுன்சில் அவர் மேல நடவடிக்கை எடுத்தது. நம்முடைய மருத்துவர்கள் மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தக்கூடிய நபராக இருக்கிறார்கள். அப்ப இந்த மாதிரி பூவர்ஸுக்கு எக்ஸ்ரே மிஷின் தெரியாத ஆளை எப்படி ஏமாற்றலாம், தெரிஞ்ச ஆளை எப்படி ஏமாத்துறது, பல விதமான டெக்னிக்ஸ் வந்துகிட்டே இருக்கு. உதாரணத்துக்கு மறுபடியும் லேபுக்கே வரலாம். பேசிக் டெஸ்ட் ஒண்ணு இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேசிக் டெஸ்ட் இருக்கு. பேசிக் டெஸ்ட் அப்படின்னா என்னன்னா, டாக்டர் எழுதி கொடுக்குற அவ்வளவு டெஸ்ட்களுக்கான பணத்தை வாங்கிட்டு உங்களுடைய ரத்தத்தை பேசின்ல ஊத்தணும், வாஷ் பேசின் இருக்கு, அதுக்கு பேர் பேசிக் டெஸ்ட் இருக்கு. மும்பைல இருக்கு. சமீபத்தில் விஜய் தொலைக்காட்சியில் வெளியான நடிகர் அமீர் கான் நடத்திய சத்திய மேரேஜ் அப்படிங்கிற ப்ரோக்ராம்ல மருத்துவத்துறைக்கு தேவை மருத்துவங்கிற தலைப்புல ஒரு ப்ரோக்ராம் வந்தது. இந்திய தொலைக்காட்சி வரலாற்றிலேயே எப்பயுமே இப்படிதான் விளம்பரம் போடுவான், உண்மையிலே அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததில்லை. அப்படி ஒரு மருத்துவத்துறைக்கு எதிரான விழிப்புணர்வை எந்த நிகழ்ச்சியும் கொடுக்கல. ஆனா பெரும்பாலான மக்களுக்கு தெரியாது. அது தெரியாத நேரத்தில் அப்படி வருது. 18 மொழிகள் வந்தது, 24 தொலைக்காட்சி சேனல்ஸ்ல வந்தது, தமிழ்லையும் வந்தது, மலையாளத்துல, கன்னடத்துல, உருதுல, ஹிந்தியில, ஆங்கிலத்துல எல்லா மொழிகளையும் வந்து அந்த நிகழ்ச்சி தென் தமிழகத்தால் கவனிக்கப்படவில்லை. ஏன்னா அந்த டைப்ல போட்டாங்க, காலையில ஒரு 11 மணிக்கு நம்ம போட்டிருக்கோம் அந்த நிகழ்ச்சி. தேவையில்லாம வெறுமனே உட்காந்து விடிய விடிய பேசக்கூடிய டாக் ஷோக்களை முக்கியமான பீக் ஹவர்ஸ்ல போட்டுட்டு எந்த தீர்வும் இருக்காது. நாடகம் முழுக்க தொலைக்காட்சியில் நடக்கக்கூடிய சீரியலுடைய இன்னொரு வரிவம் தான் டாக் ஷோ. படுத்துட்டு மறுஜென்மத்தை கண்டுபிடிக்கலாமா? எவ்வளவு பெரிய செட்டப், நீங்க போய் ஸ்டுடியோல போய் பாத்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லா செட்டப் பண்ணி நம்மள அவ்வளவு சுவாரஸ்யமாக்கி இது கூட அமெரிக்க தொலைக்காட்சியில் நடக்கக்கூடியதை பார்த்துட்டு அப்படியே இமிட்டேட் பண்ணி ஆரம்பிச்சிடலாம். தமிழ்ல எல்லா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளும் எல்லா நபர்களுக்கும் வசனம் எழுதி கொடுக்கப்பட்டு 2-3 முறை வந்து ட்ரையல் பார்க்கப்பட்டு அப்புறம் தான் வீடியோவை கேப்சர் பண்றான் கம்ப்ளீட்டா எல்லா நிகழ்ச்சியும். ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் நீயா நானா கூட இருந்தது. இப்பதான் 2 பேரையும் பேச விட்டுறான். இப்ப பேச விட்டு சமீபத்தில் நான் ஒரு நிகழ்ச்சிக்காக கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தேன். ஒரு பாட்டி வைத்தியம் சரியா தவறான ஒரு ஆர்குமெண்ட் போன மாதம் வந்து என்னன்னா, இப்ப எல்லாம் பேசுங்க அப்படின்னு பேச விட்டுறது கம்ப்ளீட்டா. மொத்த நீயா நானா ப்ரோகிராம் ஷூட்டிங் டைம் வந்து 5:30 மணி நேரம். அதுல தேவையான இப்ப யார் ரொம்ப கோவப்படுறாங்க அந்த அதை கட் பண்ணுங்க, சண்டை போட்டாதான் நம்ம பிடிக்கும் பார்க்க முடியும். அதெல்லாம் எடிட் பண்ணி 1.25 மணி நேரமாக சுருக்கப்பட்டு அதுல முதல்ல வந்து எழுதி கொடுத்து வசனம் பேசிட்டு இருந்தத இப்ப எப்படி எடிட் பண்ணி இப்ப லைவ் கிடையாது, அதை கட் பண்ணிட்டு எடிட்டிங் டைம் பண்ணுங்க. என்ன வேணாலும் பேசுங்க, நாங்க போறதான் போறோம். இப்ப அப்படி மாதிரி இருக்கு. தொலைக்காட்சியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நிகழ்ச்சியினுடைய நம்பகத்தன்மைக்கும் உத்தரவாதம் இல்லை. அதுல சொல்ற எந்த தகவலும் உண்மையாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அப்ப இது எல்லாமே எங்க வந்து சேருது? ஒரு தனி மனிதனை அவனுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கிறதா இருக்கு. நீங்க எதை பத்தி பேசினாலும் அவ்வளவு பெரிய இஷ்யூ வராது. ஹெல்த்தை பத்தி பேசுனீங்கன்னா பெரிய பிரச்சனை. அப்ப இந்த ஆய்வு கூடங்கள், இந்த மாதிரியான டெஸ்டுகள், இந்த நம்ம மருத்துவர்கள் இருக்குங்க, மருத்துவ மாணவர்கள், உங்க குடும்பங்கள்ல கூட இருக்கலாம் மருத்துவ மாணவர்கள். நீங்க சேர்க்க போனீங்கன்னா தெரியும், மெடிக்கல் காலேஜ் போனீங்கன்னா சீட்டுக்கு 40 லட்சம் ரூபாய் இல்ல 50 லட்சம் ரூபாய் கொடுக்கும். ஒரு எம்பிபிஎஸ் சீட்டை நீங்க வாங்கணும்னா பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல 40 லட்சம் ரூபாயில இருந்து 50 லட்சம் ரூபாய் செலவாகும். 5 வருடம் அவர் முடிச்சுட்டு வெளியே வரணும்னா ஹவுஸ் சர்ஜன் பீரியட்ல ஒரு நாளைக்கு அட்டண்டன்ஸ் போடணும்னா இப்படி தனித்தனியா மார்க்குக்கு காசு இருக்கு, அது வேற. ஆனா 5.5 வருஷம் முடிச்சுட்டு ஒரு வெளியே வரும்போது கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் செலவழிச்சுட்டு வெளியே வரணும். இது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய நியாயமான செலவு. 50 லட்சம் ரூபாய் டொனேஷன், மிச்சம் 50 லட்சம் ரூபாய் செலவு. மொத்தம் 1 கோடி ரூபாயை செலவழிச்சுட்டு ஒரு மருத்துவர் வெளியே வர்றாரு. இன்னொரு நபர் 1 கோடி ரூபாய் எடுத்து பேங்க்ல போட்டு வைக்கிறாரு. வட்டி எவ்வளவு ஒரு மாசத்துக்கு? ஒரு பேங்க்ல 1 கோடி ரூபாய் டெபாசிட் பண்ணா மாசத்துக்கு எவ்வளவு கிடைக்கும்? 1 லேக் மினிமம் வந்து 1 லேக் கிடைக்கும் இல்லையா? மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளத்துல ஒரு வேலை. 1 கோடி ரூபாய் நம்ம போய் டெபாசிட் பண்ணிட்டு வீட்டுல படுத்து தூங்கி எந்திரிச்சு சாப்பிட்டு இருந்தா மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம். இன்னைக்கு அரசு மருத்துவருக்கு என்ன சம்பளம்? 26,000 ரூபாய். பேசிக் பேமெண்ட் 26,000 ரூபாய். 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இவர் எதுக்கு 26,000 ரூபாய் சம்பளத்துல சர்வீஸ் பண்ண வராது? அப்ப நம்முடைய கல்வி முறை என்னவா இருக்குன்னா
1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறதாவும் இருக்கு, போய் சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லுது. எப்படி ரெண்டா செய்ய முடியும்? அடிப்படை தவறு. இவர் இன்வெஸ்ட் பண்ணாருன்னா பிசினஸ் மேன் ஆயிடுவாரு. அதை நீங்க தடுக்கவே முடியாது. பிசினஸ் மட்டும் பண்ணக்கூடாதுன்னா கல்வியை இலவசமா கொடுக்க வேண்டிய அவசியம். 2 கான்ட்ரவர்சியான பகுதிகள்லாம் நம்ம பயணிச்சுட்டே இருக்கோம். அதனால இன்றைய மருத்துவத்துறை அரசாங்கத்தின் உதவியோட, உலக சுகாதார நிறுவனத்தின் உதவியோட, பெரிய மருத்துவ கம்பெனிகள், பன்னாட்டு நிறுவனங்களுடைய உதவியோட ஒரு மருத்துவர் முழு நேர வியாபாரி ஆக்கப்படுறார். அது தவிர்க்கவே முடியாது. இன்னைக்கு வியாபாரிகள். அப்ப நம்மளை சுற்றி உள்ள உணவு நிறுவனங்கள், மருந்து நிறுவனங்கள், ஆய்வுக்கூடங்கள், மருத்துவர்கள், ஊடகங்கள் எதையுமே நம்ப முடியாது. யார் நம்புறது? அப்ப கடைசி வாய்ப்பு நீங்க உங்களை நம்புறதை தவிர வேற வழியே இல்லை. ஒவ்வொரு நபரும் தனக்குள்ள இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தியை சரிவர உணர்ந்து, தன்னுடைய உடலை உணர்ந்து, அதை பின்பற்றுவதன் மூலமாக புற தேவைகளை அகற்ற முடியும். மருத்துவ தேவைன்னு வெளியிலிருந்து ஒண்ணுமே தேவைப்படக்கூடாது ஒரு மனுஷனுக்கு. அதுதான் நேச்சர். இயற்கையினுடைய படைப்பு தான் இருக்கு. எவ்வளவு பெரிய நோயா இருந்தாலும் சரி, வெளியிலிருந்து இன்னொரு நபரினுடைய உதவி இல்லாமல் அதை தீர்த்துக் கொள்ள முடியும். எந்தவித மருத்துவங்களின் உதவியின்றி அதை தீர்த்துக் கொள்ள முடியும். அந்த உடம்பு அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதான் ரொம்ப முக்கியம். அப்ப இந்த காலத்தினுடைய தேவையாக இருப்பது இந்த நம்ம தவிர வெளியில உள்ள எல்லா நபர்களையும் புறக்கணிக்கிறது. இந்த மருத்துவ தேவைக்காக அவங்கள நம்பி நம்ம இல்லாம இருக்குது. சுய சார்பு தன்மையோடு இருப்பது அதான் ரொம்ப முக்கியம் மருத்துவத்தில். நீங்க இன்னொரு ஆளை நம்பும் போது, ஒரு உணவு பொருளை பேக் பண்ணி தரான்னு வாங்கும் போது அதுல பிரச்சனை வருது இல்லையா? எவ்வளவு பிரச்சனைகள் வருது. அப்ப இந்த நம்ம சாப்பிடுற தினசரி சாப்பிடுற அரிசியில நம்ம போட்ட உரத்தினுடைய விளைவாக ஒரு 3% கேன்சர் செல்களை உருவாக்கக்கூடிய விஷயம் இருக்கு. நம்ம சாப்பிடுற அன்றாடம் சாப்பிடக்கூடிய அரிசியில. அரிசிங்கிறது நிலத்துல இருந்து வருதான், நிலத்துல இருந்து வருது நம்ம நம்பிட்டு இருக்கோம். எடுத்து மறுபடியும் நிலத்துல போட்டா அது விளையாது, மறுபடி விளையிறது இல்லை. ஆனா விதைகள் நம்ம முன்னோர்கள்லாம், நம்ம தாத்தாமார்கள் என்ன பண்ணாங்க, விளைஞ்ச நெல்லவே எடுத்து மறுபடியும் விதைச்சாங்க, மறுபடியும் வந்தது. எதுக்கு பேர் தான் அரிசி. இப்ப நம்ம பயன்படுத்துற அரிசிகளுக்கு பேரே இருக்கு தனியா. IR 20 வச்சிருக்கோம்ல. IR என்னது? தமிழா ஆங்கிலம்? அது IR அப்படின்னா இன்டர்நேஷனல் ரைஸ் ரிசர்ச் சென்டர். அந்த அரிசியினுடைய பிராண்டிங் நேமே அதான். இது மண்ணில இருந்து வரல, ரிசர்ச் சென்டர்ல இருந்து வந்து இங்க விளைவிக்கப்படுது. அப்ப நம்ம சாப்பிடுற உணவுப் பொருட்கள் எல்லாமே நம்பகத்தன்மையா இல்ல. இயற்கை நம்முடைய நடவடிக்கைகளின் காரணமாக தன்னுடைய படைப்புகளை சுருக்கிடுச்சு, எல்லாமே மாறி போயிருக்கு. அப்ப இந்த சூழல்ல நம்முடைய உடலால் ஆரோக்கியமாக வாழ முடியுமா? நம்மளை சுற்றி உள்ள எல்லாமே தலைகீழா போயிருக்கு. ஆரோக்கியம் சாத்தியமா அப்படின்னா முழு சாத்தியம், முழு வாய்ப்பு இருக்கு. 100% ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இதே தேங்காய் எண்ணெயை நீங்க தலையில தேய்ச்சிக்கிட்டு, இதே தேங்காய் எண்ணெயை நீங்க உணவுல சேர்த்துக்கிட்டு, இந்த கேன்சர் செல்கள் உள்ள அரிசியை சாப்பிட்டுக்கிட்டு ஆரோக்கியமாக வாழ முடியும். எப்படின்னா, உங்களுடைய எதிர்ப்பு சக்தி சரியாக இருக்குமானால் இதை பூரா அழிச்சு ஒண்ணு பண்ண வைக்கணும். உள்ள போறத டீடாக்சிஃபை பண்றதுக்குன்னே ஒரு மிகப்பெரிய யூனிட் ஒண்ணு இயங்கிட்டு இருக்கு. அது மிகச்சரியாக இயங்குமானால் நீங்க எதை வேணாலும் சாப்பிடலாம், எதை பார்த்தும் பயப்பட வேண்டியது இல்லை. அப்ப நம்ம 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒண்ணு, உலகம் முழுக்க இருக்க கலப்படங்களை கண்டுபிடிக்கிறது, ஏமாற்று பெருவழியை கண்டுபிடிக்கிறது, அது விஞ்ஞானத்துல எது சரி எது தவறுன்னு கண்டுபிடிக்கிறது. இப்படி உடம்புக்கு வெளியில தேர்றது ஒரு ஆப்ஷன், இன்னொன்னு உடம்புக்கு உள்ள தேர்றது இன்னொரு ஆப்ஷன். 2 வழிகள் இருக்கு நமக்கு. ஒரு நகைச்சுவையா சொல்லுவாங்க, ஒரு வேதியியல் ஆசிரியர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு திரவத்தை எடுத்துக்கிட்டாரு. தண்ணி மாதிரி இருக்கு. ஒரு திரவத்தை எடுத்து அவருடைய மாணவர்கள்ட்ட காட்டுறாரு. இந்த திரவம் ஒரு அமிலம், இது ஒரு ஆசிட். இந்த ஆசிட்ல நான் என்னுடைய ஒரு 5 ரூபாய் காயினை போட போறேன். இந்த 5 ரூபாய் காயினை கரைக்கும் தன்மை இந்த ஆசிட்டுக்கு இருக்கா இல்லையா, இதனுடைய கலரையும் இதனுடைய டென்சிட்டியை வச்சு நீங்க சொல்லணும், பார்த்தே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அசைச்சு காட்டுறது. அந்த ஆசிட் உள்ள கோலையை வந்து அசைச்சு காட்டுறது. யாருக்கும் தெரியல, எப்படி பார்த்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு புரியல. இது கான்சென்ட்ரேட்டடா டைலூட்டடா, இது அரிக்குமா அரிக்காதா ஒன்னும் தெரியல. அப்ப ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் எந்திரிச்சுன்னா எனக்கு தெரியும் அப்படின்னா சொல்லுன்னு சொல்றாரு. இந்த 5 ரூபாய் காயின் கரையாது, கரைக்கும் தன்மை இந்த ஆசிட்டுக்கு கிடையாது அப்படின்னு சொல்றான். இவருக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி உனக்கு மட்டும் எனக்கு தெரிஞ்சு, உனக்கு இந்த ஆசிட்டை பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அவன் ரொம்ப தெளிவா சொல்றான் அந்த மாணவன், எனக்கு ஆசிட்டை பத்தி தெரியாது, ஆனா உங்களை பத்தி தெரியும். இந்த 5 ரூபாய் காயின் கரையும் அப்படின்னா நீங்க உள்ள போட மாட்டீங்க. அப்ப 2 விதமான வழிகளை இயற்கை நமக்கு எப்பயுமே திறந்து வச்சிருக்கு. ஒண்ணு ஆசிட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறது, அல்லது ஆசிரியரை பத்தி தெரிஞ்சுக்கிறது. அதே மாதிரிதான் உடலை பொறுத்தவரையும் நீங்க உடலை உணர்ந்துட்டீங்க, உடம்பை பற்றிய அறிவை பெற்றுட்டீங்கன்னா வெளியில இருக்கக்கூடிய எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியது இல்லை. யாரும் என்ன பண்ணிட்டு போறாங்க, நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம். இல்லைன்னா உடம்பை பத்தி தெரியலன்னா உலகம் முழுக்க உள்ள ஒவ்வொரு துறையா எடுத்து ஆய்வு பண்ணி பயந்துட்டே இருக்க வேண்டியது.
அப்ப நமக்கு நம்ம கையில இந்த காலத்துல உள்ள ஒரே வழி உடல் தான். இந்த உடல் என்னும் மருத்துவரை ஒரு முழுமையான மருத்துவராக, ஒரு ஆரோக்கியம் உள்ள மருத்துவராக எப்படி மாற்ற வேண்டும் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம். இதுல இப்ப இந்த டெங்கு காய்ச்சல் வந்துச்சு, பன்றி காய்ச்சல் இருந்தது, இப்ப கேரளா, நம்ம இருக்கிறது கேரளா பகுதி, இங்க பறவை காய்ச்சல். இங்க பறவை காய்ச்சல் தான் ஃபேமஸ். செக் போஸ்ட தாண்டிங்கன்னா டெங்கு காய்ச்சல். டெங்கு காய்ச்சல்ல சர்வே ரிப்போர்ட் ஒரு அளவுக்கு மேல கூடிருச்சுன்னா அரசாங்கத்துக்கு பிரச்சனை வந்துருங்கிறதுனால இன்னொரு பேர் மர்ம காய்ச்சல். டெங்குவில் மரணம்னு பதிஞ்சுக்கிட்டே போனீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல போச்சுன்னா மத்திய சுகாதாரத்துறை கேட்பான், எதுக்குங்க எவ்வளவு மேல டெத் ரேட் கூட்டிட்டு இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கு அரசுன்னு கேட்பான். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கேட்பான். இந்த கேள்விகளுக்கு இடம் தராம இருக்கணும்னா இன்னொரு சப்டிவிஷன் ஓபன் பண்ணி மர்ம காய்ச்சலால் மரணம்னு மாத்தணும். இப்படிதான் நடந்துட்டே இருக்கும் உலகம் முழுக்க எப்பவுமே. இப்ப மழை பெய்யும் போது மழைக்கு படி 15 போடுவான். அப்படின்னா என்ன, மழை பெய்யறத பார்த்தோன்னே ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டாரா? என்ன பிரச்சனை? ஒரு ஆஸ்துமா பேஷண்ட் இந்த குளிர்ச்சி தாங்க முடியாம செத்துருப்பாரு. ஏற்கனவே இருந்த ஆஸ்துமா தான் அவர் கொண்டு இருக்கு, மழை போகல. அதே மாதிரி பைக்ல போயிட்டு இருக்க ஒருத்தர் இந்த முனிசிபாலிட்டில இருந்து தோணுன பள்ளத்துல இருந்து செத்துருப்பாரு, மழை தண்ணி தேங்கி தெரியாம. இதெல்லாம் மழையால் மரணம்னு பதிவு பண்ணும் அரசு. அதே மாதிரிதான் டெங்குவால் மரணம்னு பதிவு பண்றது எல்லாமே டெங்குவால சாகிறது இல்லை. அப்ப இவ்வளவு கொடூரமான கிருமிகள் இருந்தும் கூட அரசாங்கம் சொல்லுது கொடூரமான கிருமி கொசு மூலமா பரவுது, அதுவும் அதே ஏடிஸ் கொசு தான் சொல்லிடுச்சு. இது எத்தனை, இந்த கொசுவை எடுத்துக்கங்க, எத்தனை நோய்? மலேரியா. அது எந்த கொசுனா ஏடிஸ் கொசு தான். அது பகல்ல தான் இருக்கும், பகல்ல தான் கடிக்கும், இரவுல கடிக்காது, நல்ல தண்ணியில தான் வரும். நீங்க இந்த கொசுவை தேடி தான் கண்டுபிடிக்கணும். ரொம்ப ரேர் கேரக்டர், எல்லா ஏரியாலையும் இருக்காது. அப்ப இந்த கொசுவின் மேல போடப்பட்ட வழக்குகள் எத்தனை வருஷம் ஆச்சு? 1796 மலேரியா கண்டுபிடிக்கப்படுது. 1796 மலேரியாவுக்கு காரணம் மலேரியா பேரசைட்டு. மலேரியா பேரசைட்டை கொண்டு வரது இந்த கொசு தான் கண்டுபிடிச்சான். 1796 துவங்குது. உலகம் எல்லாம் இருக்கக்கூடிய 192 நாடுகள்ல கொசு மருந்து அடிக்கிற வேலை. எப்ப? 1796. எவ்வளவு வருஷம் ஆச்சு? 200 வருஷமா கொசு மருந்து அடிச்சிருக்கோம். நீங்க உண்மையிலே சொல்லுங்க, உங்க ஊர்ல கொசு குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா? இந்த அரசாங்கம் ஒரு வேலையை கையில் எடுத்துச்சுன்னா அது கூட தான் செய்யும், குறையாது இல்லையா? இந்த கொசு மேல கொசுவை காரணமாக காட்டி போடப்படுற பட்ஜெட் எல்லாமே, கொசு இங்க இருக்கு டெங்கு பரவுதுன்னா ஃபண்டு வரும். ஒரு மிகப்பெரிய அரசியல் நடந்துட்டே இருக்கும் அதுக்கு பின்னாடி. அப்ப இதுலயுமே விஞ்ஞானிகள் என்ன சொல்றான், இந்த டெங்கு கிருமி, பன்றி காய்ச்சல் கிருமி, ஸ்வைன் ஃப்ளூ சொல்றாங்க இல்லையா, இதை வச்சு ஒரு ஓராண்டுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய நாடகமே நடந்தது. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்து கிடையாது, ஸ்வைன் ஃப்ளூவை கட்டுப்படுத்துற மருந்து கிடையாது, சிக்கன் குனியா கட்டுப்படுத்துற மருந்து கிடையாது, தடுப்பூசிகள் கண்டுபிடிக்கப்படல. சரி வந்துருச்சு, தீர்த்துக்கிறது மருந்து இருக்கா? அதுவும் கிடையாது, கண்டுபிடிக்கல. அப்ப டெங்கு பேஷண்ட் அப்புறம் பிடிச்சி போய் ஹாஸ்பிட்டல் என்ன செய்யறான்? ஒண்ணும் செய்யறது இல்ல. பேராசிட்டமால் இன்ஜெக்ஷனை கொடுத்து கொசுவலையை போட்டு படுக்க வச்சிருக்கான். பேராசிட்டமால் அப்படிங்கிற மருந்து சாதாரணமா காய்ச்சலுக்காக கொடுக்கப்படுற ஒரு மருந்து தான். நீங்க வீட்டுல ஓய்வு எடுத்தாலே இந்த காய்ச்சல் சரியா போகும். ஹாஸ்பிட்டல்ல போய் அவங்க தான் செய்யணும். ஒரு வித்தியாசம் இல்ல. வேகமா அரசு மருத்துவமனைக்கு வாங்க நோயாளிகளை கூப்பிடுற இந்த அரசு சுகாதாரத்துறை அங்க என்ன ட்ரீட்மெண்ட் வச்சிருக்கு? டெங்கு தடுக்கிறதுக்கு வேக்சினேஷன் கண்டுபிடிச்சாச்சா? இல்ல டெங்குவை குணப்படுத்துற மருந்து கண்டுபிடிச்சாச்சா? ஒண்ணும் கிடையாது.